வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சபாநாயகரை கடும் துணியில் விமர்சித்த அவைத் தலைவர். அரசியல் பிரவேசம். ராஜபக்ஷ குடும்பத்தின் பெண் தொடர்பில் பரவும் சர்ச்சை. எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. இலங்கையில் மாணவியை படுகொலை செய்த வெளிநாட்டவர் தலைமறைவான நிலையில் கைது. யாழ் போதனா வைத்தியசாலையில் 300 இதய அறுவை சிகிச்சைகள். கனேடிய தமிழர்களின் பங்களிப்புடன் ஒரு மைக்கல். சுற்றுலா சென்றுவிட்டு வீடு திரும்பிய இளைஞன் உயிரிழப்பு. பற்றியெறியும் லெபனான் இலங்கை பெண் காயம். வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகர் ஆகியோரை அவைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க கடும் தொனியில் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகளின் போது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் அநாகரிகமாக செயற்பட்டு வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக எதிர்க்கட்சியின் குறிப்பிட்ட சில உறுப்பினர்கள் ஆளும் கட்சியின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழி சொற்களை பயன்படுத்தி நிந்திப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் உரையாற்றுவதற்கு அச்சம் கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், சபாநாயகரும் பிரதி சபாநாயகரும் அவர்களது பணிக்குழாவும் இந்த நடவடிக்கைகளை வெறுமனே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் கடும் தொனியில் விமர்சித்துள்ளார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றத்தின் நிலையல் கட்டளைகளின் பிரகாரம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருந்த போதிலும் சபாநாயகரும் பிரதி சபாநாயகரும் இந்த விவகாரங்களில் தலையீடு செய்யவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். நாடாளுமன்ற நிலையல் கட்டளைகளில் குறிப்பிட்டுள்ளவாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தரம் குறைந்த செயற்பாடுகளை கண்டிக்கவும் ஏன் தயக்கம் காட்டுகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்காலத்தில் அரசியலில் நுழையும் எண்ணம் தனது மனைவிக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் மனைவி எதிர்காலத்தில் அரசியல் நுழைவாரா என்பது குறித்து சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பில் நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது தனது மனைவி ஒருபோதும் அரசியலில் நுழைய மாட்டார். சமூக பரப்பில் விவாதிக்கப்பட்டு வரும் அமைச்சர்களின் நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசு நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக தோற்கடிக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதகிரத் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நாளை வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போதே அமைச்சர் விஜிதகிரத் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அரசு என்ற ரீதியில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் எமக்குள்ள பெரும்பான்மை மற்றும் அமைச்சரின் வெளிப்படையான செயற்பாடுகளின் அடிப்படையில் இதனை நாம் வெற்றிகரமாக முறியடிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி துறையில் நிலவும் தற்போதைய சவால்கள் மற்றும் தீர்மானங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இவ்விவாதத்தின் போது உரிய பதில்கள் வழங்கப்படும் என்றும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான கடுப்புவில பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தனது முன்னாள் காதலியை கத்தியால் குத்தி கொலை செய்த சீன நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் காதலியை கொலை செய்த நிலையில் அவரது புதிய காதலரையும் படுகாயப்படுத்திய சீன இளைஞன் தலைமறைவாகி இருந்த நிலையில் 14 நாட்களின் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 26 வயதுடைய சந்தேக நபர் கொழும்பு தர்மபாலம் மாவட்டத்தில் உள்ள கட்டடம் ஒன்றின் 19வது மாடியில் ஒளிந்திருந்த போது குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடம் இருந்து 2200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த 29 வயதுடைய லியூ ஜின் கான் என்ற சீன மாணவி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஒரு பிரபல சுற்றுலா நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இவர்கள் இருவருக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்த காதல் உறவு முறிவடைந்துள்ளது. இந்த நிலையில் மாணவி கொழும்பு துறைமுக நகரத்தில் பணியாற்றும் மற்றொரு சீன இளைஞனுடன் பழகி வந்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி களுப்போவுள்ள பீரிஸ் அவென்யூவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனது பொருட்களை எடுத்துச் செல்ல மாணவி சென்றபோது புதிய காதலுடன் வருகை தந்ததை கண்ட பழைய காதலன் மறைந்திருந்த கூர்மையான ஆயுதத்தால் மாணவியை குத்தி கொலை செய்ததோடு அதனை தடுக்க வந்த புதிய காதலனையும் படுகாயப்படுத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். சம்பவ இடத்திலேயே குறித்த மாணவி உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்த மத்திய சீன இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கனடாவை தளமாக கொண்ட மனிதாபிமான அமைப்பான செந்தில்குமரனின் நிவாரணம் மற்றும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் அறுவை சிகிச்சை குழுவும் இணைந்து ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளது. கடின இருதய அறுவை சிகிச்சைகளை செய்ய உதவும் ஒரு மருத்துவ இயந்திரத்தை நன்கொடையாக யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு வழங்கியதனூடாக 300 இதய அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர்.
கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி, சிரேஷ்ட இதய சிகிச்சை நிபுணர்களான வைத்தியர் லக்ஷ்மண் மற்றும் வைத்தியர் குருபரன் மற்றும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சிவசங்கர் ஆகியோரின் முக்கிய வேண்டுகோளுக்கிணங்க செந்தில்குமரனின் நிவாரண அமைப்பானது அதிநவீன டிஓஇ பார்ட்ஸ் மற்றும் வசதியுடன் ECHO இயந்திரத்தை நன்கொடையாக வழங்கியமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலிருந்து சுமார் 94,599.20 கனேடியன் டாலர் செலவில் இறக்குமதி செய்யப்பட்ட இச்சாதனத்தை இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் யாழ் போதனா வைத்தியசாலையின் இதய சிகிச்சை மையத்திடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகியங்கனை புலனறுவை பிரதான வீதியில் ஹொபரியாவ சந்திப்பில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவன் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் 6 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் விபத்தில் தெகிக்கு கண்டிய சந்தன கமபாபதியை சேர்ந்த 25 வயதுடைய தேவிந்த பிரபாஷ் மற்றும் 21 வயதுடைய கௌஷிக மனோஜ் ஆகிய நண்பர்களே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இருவரும் அதே பகுதியை சேர்ந்த நெருங்கிய நண்பர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இளைஞர்கள் இருவரும் நுவரெலியாவுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் மரத்தில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லெபனான் மீது நேற்று இஸ்ரேல் நடத்திய பெரும் தொடர் தாக்குதலில் இலங்கை பெண் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் லேசான காயங்களுடன் தப்பியதாகவும் தற்போது நலமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மீது 10 நிமிடங்களுக்குள் இஸ்ரேல் நடத்திய பெரும் தொடர் தாக்குதலில் 254 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 1165 பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். லெபனான் முழுவதும் இன்று அதிக மக்கள் அழித்துக் கொண்ட பகுதிகளில் ஏற்பட்ட பேரழிவுகரமான மரணம் மற்றும் அழிவுகளால் நாங்கள் மிகுந்த சீற்றம் அடைந்துள்ளோம் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தில் மது போதையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு விசேட அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிரான சட்டத்தை மிக கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை போக்குவரத்து பாவனை மற்றும் வீதி போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் டவுல்ஜி PG சேனாதீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களில் ஏற்படும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன்போது மது போதையில் வாகனம் செலுத்துவோர் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக எவ்வித பாரபட்சமும் இன்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பண்டிகை காலத்தில் ஒரு சிறிய வாகன விபத்து இடம்பெற்றாலும் கூட அதில் சம்பந்தப்பட்ட சாரதிகள் உடனடியாக போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.